கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்திலிருந்து 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் மாறுகிறார். சரி, இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்றது கவனத்திற்கொள்ளுங்க. என்னடா அது எனக்கு வேறு ஏதாவது சனி இனி பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்குறதுனா புரியுது. கவலைப்படாதீங்க. எந்த சனி எந்த ஏழரையும் இல்லை, எந்த அஷ்டமத்து சனியும் இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா உபஜயஸ்தானம், ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அந்த இடத்தை சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவது கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படின்ற அளவிற்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கடன் வாங்கினவங்க கடனை அடைச்சி முடிச்சிருவீங்க. லோனில் சொல்லுவாங்க இன்னொரு 10 வருஷம் இருக்குன்னா ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கலாம். டக்குன்னு அதில் ஒரு பகுதியை எடுத்து கொடுத்துருவீங்க, அல்லது கடனில் ஒரு பகுதியையாவது கொடுத்து விட்டு அப்படியே இன்ஸ்டால்மெண்ட்டுன்றதை இன்னும் கொஞ்சம் துரிதமாக அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா கூட ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கூட மருந்து மாத்திரையிலேயே முடியக்கூடிய சூழலும் உண்டுங்க. இப்படி கன்னிராசி அன்பர்களுக்கு பல விஷயங்கள் நல்லதே நடக்க போகுது. குழந்தைகள் விஷயத்துலையும் சரி, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இப்படி எது எடுத்தாலுமே வழக்கு, வியாஜயங்கள், சொத்து, பூர்வீக சொத்து வரலையா, அதுவும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மை 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 இந்த அளவிற்கு ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. ஏதாவது முக்கியமான ஒரு அச்சீவ் பண்ணணுன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். கலைஞர்களுக்கும் ஒரு பொற்காலம் சொல்லலாம். அதாவது பெரிய பேனர்லேருந்து அழைப்பு வரலாம். தொழில் அதிபர்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். இவ்வாறு பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போதுங்க. நீங்கள் வந்து என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் அங்கே போகிறார் இல்லையா, 6வது இடத்துக்குனா, அதனால் கூடுமான வரை ஒரு அன்னதானம் ஒரு 3 நபர்களுக்கு சனிக்கிழமை அன்று எல்தானம், ஏதாவது அன்னதானம் இருக்கு இல்லையா, எல்லை கொஞ்சம் எடுத்துகிட்டு சாப்பாட்டில் பிணைச்சிட்டு அது சுவாமிக்கு நெய்வேதனமாக வைத்து விட்டு அது ஒரு 3 நபர்களுக்கு, அதுவும் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தால் மிக நல்லதுங்க.